अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन यमसस्कुम क़रहुम फ़क़द मस्सल क़ौम क़रहुम मिस्लुहु। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। क़ाल उमर रज़ियल्लाहु तआला अन्हु अल्लाहुम्मा इन्नी अस्अलुका शहादतन फ़ी सबीलिका व मीततन फ़ी बलदि रसूलिका। क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम हादा जबलुन युहिब्बुना व नुहिब्बुहु औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूल अल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. மீலாதினுடைய தொடர் சொற்பொழிவினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தினுடைய பயான் தடைகளை துடைத்து எறியக்கூடிய உஹத் என்பதாக எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த உஹதினுடைய சம்பந்தமான செய்திகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதன் மூலமாக படிப்பினை பெறுவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்ல நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, உஹதுன்னா பொதுவாக எதுக்கு சொல்லப்படும்? உஹது அப்படின்னு சொல்லிட்டோம்னா எதுக்கு சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, மதீனா நகரனுடைய அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலைக்கு பெயர் உஹது என்பதாக சொல்லப்படும். உஹதுன்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு காரணத்தை சொல்லும்போது பலவிதமான காரணம் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம், முற்காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பெயர் உஹது. அவர் அந்த இடத்துல வசிச்சுட்டு வந்தார். அவர் இறந்த பின்னாடி அவருடைய நினைவாக இந்த இடத்துக்கு பேர் உஹது என்பதாக ஆகிவிட்டது அப்படின்னு வரலாற்று குறிப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு குறிப்பு, மற்ற மலைகளை விட இந்த மலை தனித்துவம் வாங்கி இருப்பதன் காரணத்தினால் இந்த மலைக்கு பெயர் உஹது, தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு காரணத்தினால அந்த இடத்துக்கு பேர் அப்படி வந்துச்சு அப்படின்னு செய்திகளை சொல்கிறாங்க. எந்த பேர் இருந்தாலும் சரி, அந்த உஹதினுடைய மலையை வைத்துதான் அந்த இடத்தினுடைய பெயர் உஹது என்பதாக பெயர் வந்த காரணங்களை பார்க்கின்றோம். தாய்மார்த்தை சொல்லி மகாலுக்கு போயிருங்கம்மா, இங்கே உட்காராதீங்க. தாய்மார்கள் மகாலுக்கு போயிருங்கம்மா. கண்ணியமிக்கவர்களே, உஹது என்பது இந்த மலையை அடிப்படையாக வைத்து வந்த வரலாறுகளை பார்க்கின்றோம். மலை மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள பகுதிக்கும் சொல்லக்கூடிய பெயர் உஹது என்பதாக சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடைபெற்ற அந்த உஹது என்ற அந்த போரின் காரணத்தினாலும் அந்த இடத்திலே போர் நடந்ததின் காரணத்தினால் அது பிரபலியமாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டது. ஹதீஸ் ஷரீஃபிலே அதிகமாக கூறப்பட்டிருப்பதன் காரணத்தினால் இன்றளவும் ஹாஜிகள் சென்று அந்த இடத்தை தரிசிக்கக்கூடிய, ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். உஹதினுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் என்றால் 70 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டது என்னன்னா, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்பதாக ஆரம்பத்திலே அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட செய்தி. சஹாபா பெருமக்கள் பத்ர் போர்க்களத்திலே கம்மியான எண்ணிக்கையிலே இருந்தார்கள், எதிரிகள் அதிகமான எண்ணிக்கையிலே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தந்தான். ஆனால் உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே மிக அதிகமாக இருக்கின்றார்கள்.
சஹாபா பெருமக்களுக்கு போன போர்லையும் நம்ம கண்டிப்பாக வெற்றி தானே பெற்றோம். எந்த போரில் எந்த சந்தேகமுமே கிடையாது, நம்ம கண்டிப்பாக வெற்றி தான் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக நம்புனாங்க. அல்லாஹ்வும் வாக்குறுதியை தான் கொடுத்திருந்தான். எதன் காரணத்தினால் அந்த வாக்குறுதி மாறியது, தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. உஹது போர்க்களத்திலே 70 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும் நேரத்திலே மிகப்பெரிய படிப்பினைகளை அல்லாஹ் இந்த போர்க்களத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கும் படிப்பினையாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் மேலே குறிப்பிட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீ எம்சஸ்கும் கருகுன். உஹது போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், சஹாபா பெருமக்கள் மனதளவிலே மிக தோய்ந்தவர்களாக மிகவும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையிலே இருந்த நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், நீ எம்சஸ்கும் கருகுன். தோழர்களே, உங்களுக்கும் சோதனை ஏற்பட்டு இருக்கின்றது. ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கருகும் மிஸ்லுஹு. இதே போல பத்ர் போர்க்களத்தில் எதிரணியை சார்ந்தவர்களும் தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள், துன்பத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை பார்க்கின்றோம். எனவே போரிலே தோல்வி ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை மார்க்க மேதைகள், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். இந்த உஹது போர்க்களத்தில் அந்த உஹது மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மேலே காலை மிதிக்கின்றார்கள், மலைக்கு மேலே ஏறுகின்றார்கள், காலை வைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மொத்தம் 4 பேர் நிற்கிறாங்க மலைக்கு மேலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 பேருமே மலைக்கு மேலே காலை வச்ச உடனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பட்ட உடனே அந்த மலை அப்படியே குலுங்குது, அப்படி ஆடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையை பார்த்து கேட்டாங்க, மலையை ஏன் ஆடுகின்றாய்? இன்னைக்கு நம்ம சாதாரண மனுஷன்ட்ட பேசணும்னா பேசுறதுக்கு சாத்தியம்தான். மலையிட்ட போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனாங்களே, நீ ஏன் ஆடுற, ஏன் எல்லாம் மலையை ஆட வச்சுன்னு எல்லாத்தையும் கேட்க வேண்டியதானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையை பார்த்து கேட்குறாங்க, மலையை நீ ஏன் ஆடுகின்றாய்? உன் மீது ஒரு நபி நிற்கின்றார், ஒரு சித்தீக் நிற்கின்றார், 2 ஷஹீதுகள் நிற்கின்றார்கள். நீ ஏன் ஆடுகின்றாய்? ஏன் அசைந்து கொண்டிருக்கின்றாய்? அசைவதற்கான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பினுடைய பாஷைகளையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். எல்லா கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஈரோகத்தினுடைய கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் வழங்கியதின் காரணத்தினால் மலையோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சரி, அது கூட ஓரளவு ஏற்றுக்கரலாம். கூட நிற்கிறது 3 பேர் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொல்கிறாங்க, ஒரு நபி நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நபர்கள் நிற்கிறோம், 4 மனிதர்கள் நிற்கிறோம், ஏன் மலையை ஆடுறேன்னு கேட்டிருக்கலாம். அந்த வார்த்தையை சொல்லவில்லை. மனிதர்களிலே அல்லாஹ் உயர்வு தாழ்வை வைத்திருக்கின்றான். எனவேதான் ஒரு நபி நிற்கின்றேன், ஒரு சித்தீக் நிற்கின்றார்கள், உண்மையே பேசக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 2 ஷஹீதுகள் இருக்கின்றார்கள். இன்னும் வாழக்கூடிய காலம் எவ்வளோ இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக வர்றாங்க. அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகை பிரிந்ததற்கு பின்பாக 3 கலீஃபாக்கள் ஆட்சி நடத்துகின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்கின்றார்கள், உஹதை பார்த்து கேட்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், உஹதே நீ ஏன் ஆடுகின்றாய்? உன் மீது சித்தீக் நிற்கின்றார். ஏன் பிரித்து காமிக்கிறாங்க? சஹாபாக்கள் 3 பேர் நிற்கிறாங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாமே. சித்தீக் என்பதாக தனியாக பிரித்து காண்பித்தது. மனிதர்களிலே நபிமார்களுக்கு அடுத்த ஆக உயர்ந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தனியாக பிரித்து காண்பிக்கின்றார்கள். 2 ஷஹீது. ஷஹீது ஆகல, அல்லாஹ்வும் ஷஹீதுன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே அந்த மலையை பார்த்து சொல்கின்றார்கள், 2 ஷஹீது நிற்கிறாங்க என்றார். வேடிக்கையான செய்தி.
மலையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஷஹீதுடைய அந்தஸ்து இன்னும் அடையலை, இன்னும் வாழக்கூடிய காலம் எத்தனையோ காலங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுக்கின்றார்கள். அப்படியானால் அல்லாஹ் தஆலா நிறைவான மறைவான செய்திகளை அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கின்றான் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ஈருலக தலைவராகிய ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஈருலக கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். வழங்கியதன் காரணத்தினால் அவர்கள் மலையோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். ஷஹீத் என்பதை எப்போது நடக்கக்கூடிய செய்தியை முற்கூட்டியே அறிவித்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க, அதை ஓரளவு ஏற்றுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நபி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனால வசிச்சுட்டு இருக்கிறாங்க. மதீனால வசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு துவா கேட்குறாங்க, அடிக்கடி கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் நான் ஷஹீதாகணும், ஆனால் உன்னுடைய தூதருடைய இடத்துல நான் மூத்தாகணும், தூதருடைய ஊரில் நான் மூத்தாகணும். மதீனா நகர் எப்படிப்பட்ட ஊருன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர், எந்த போருக்கும் வேலை கிடையாது. அப்படி இருக்கும் நேரத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கேட்ட துவா என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் போர்க்களத்தில் நான் மூத்தாகணுன்றாங்க. போரே நடைபெறாது, ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் மூத்தாகணும். அது எப்படி சாத்தியம்? ரெண்டாவது சொல்கிறாங்க, உன்னுடைய தூதருடைய இந்த ஊரிலேயே மூத்தாகணும். அப்படி சண்டை வரணும்னா கூட ஊரை விட்டு வெளியே போய் ஆகணும். சஹாபா பெருமக்கெல்லாம் கேட்பாங்களாம், என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே என்ன வித்தியாசமான துவா கேட்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்களாம். நான் அப்படி தான் கேட்பேன், எனக்கு அப்படிப்பட்ட மூத்து தான் தேவை, ஷஹாதத்தினுடைய மரணம் எனக்கு தேவை. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீக்க வேண்டும், உயிர் துறக்க வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகின்றேன். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடக்கூடாது, அங்கேயே மூத்து கிடைக்கணும். ரெண்டுமே வித்தியாசமான எதிரும் புதிருமான துவாக்கள். ஆனால் கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இவங்களும் ஷஹீது தான் அப்படின்னு சொன்னதை நினைவு கூறக்கூடிய ஒன்றாக இவருடைய துவாவும் அமைந்திருந்தது. அதே ஊரில் தான் உட்கார்ந்துருந்தாங்க, எந்த போர்க்களத்துக்கும் போகலை, ஆனால் ஷஹீதாக ஆனார்கள். அபூ லூலூன்னு சொல்லக்கூடிய ஒரு மஜூசி, நெருப்பு வழங்கக்கூடிய ஒரு கயவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்த அதே மிஹ்ராபில் நின்று தொலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடிய அந்த ஷைத்தான் உள்ளே வருகின்றான். உமர் ரலியல்லாஹு விஷம் தோய்க்கப்பட்ட அம்புகளால் அவன் குத்துகின்றான். கத்தியால் இரண்டு பக்கமும் கூர்மையாக அதிலே அதிகமான முறையிலே விஷம் தோய்க்கப்பட்டு வயிற்றிலே குத்துகின்றான். குடல் வெளியே வந்து விழுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை வாழ்க்கையில் யாரும் இமாமா நிற்கும் போது பின்னாடி யாருமே முன்னாடி வந்த வரலாறு கிடையாது. இமாம் தொழுவுப்பார், பின்னால் தொழக்கூடியவங்க அமைதியாக தொழுதுருவாங்க. இது ஒரு வரலாறு அப்படி தான் இருந்துச்சு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகப்படியான இரத்த போக்கு போயிருச்சு. அவங்களால இனிமேல் நிற்கக்கூடிய வலு கிடையாது, வலு விளந்து விடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பின்னால் நின்ற ஒரு சஹாபியை முன்னால் இமாமாக நிறுத்திவிட்டு அங்கேயே கீழே சாய்ந்து கீழே படுத்து விடுகின்றார்கள். தொழுகலாம் முடிச்சிச்சு. சஹாபா பெருமக்கள் ஓடோடி வர்றாங்க. ஹலீஃபாவை என்ன ஆச்சு, என்ன செய்யலாம், உங்களை குத்துனவரை யாருன்னு தெரியும், அவனை பழி வாங்கவா, அந்த சமுதாயத்தை நாங்கள் பழி வாங்கவா என்பதாக கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிலாம் செய்ய வேண்டாம், எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு அந்த சமுதாயத்தையே பழி வாங்குவதா, அதை செய்யக்கூடாது என்பதாக தடுத்த வரலாறை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதருடைய அதே ஊரிலே மரணித்தார்கள். ஆனால் ஷஹாதத்தினுடைய மரணம் அவர்களுக்கு கிடைத்தது. என கேட்ட துவா நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இவரும் ஷஹீது தான் அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. துவா செய்யலை, அந்த உஹதை பார்த்து சொன்னாங்க, ரெண்டு ஷஹீது நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சொற்களை அல்லாஹ் துவாவாக அங்கீகரித்து விடுகின்றான். கண்ணியமிக்கவர்களே,
உஹத் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் 70 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சஹாபிகளிலே ஆக உயர்ந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதிலே குறிப்பாக ஹம்சா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையார், அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உடல் முழுக்க மிகப்பெரிய காயங்களோடு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையாரை அப்படியே பார்க்கின்றார்கள், கண் கலங்குகின்றார்கள். கண் கலங்கியது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த போர்க்களத்திலே சொல்கின்றார்கள், யாரெல்லாம் இவ்வாறு செய்தார்களோ அந்த சமுதாயத்தை நான் இதைவிட 2 மடங்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபதம் எடுக்கின்றார்கள். சபதம் எடுத்த உடனே அல்லாஹ் திருமறை இறக்கிட்டான். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அழகு கிடையாது, நீங்கள் ஈருலக தலைவர், நீங்கள் நபி, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அடுத்தவன் நீங்கள் என்ன பழி வாங்கிறது? மன்னிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் நீங்கள். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், வயின் ஆகபத்தும் பிமிஸ்ரி மா ஊகிபத்தும் பிஹி, அவங்க எந்த அளவுக்கு உங்களை தண்டிச்சாங்களோ அதே அளவுக்கு தண்டிங்க. எந்த அளவுக்கு உங்களை தண்டிச்சாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் உங்களை தண்டிங்க, பிரச்சனை கிடையாது. வயின் ஆகபு பிமிஸ்ரி மா ஊகிபத்தும் பிஹி, அவங்க தண்டிச்ச அளவுக்கு நீங்கள் தண்டிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது அதுக்கு பகரத்துக்கு பகரம் அப்படின்ற மாதிரி போயிடும். வலையின் சபர்த்தும், நீங்கள் பழியே வாங்கல, பழிக்கு பலி அதே அளவுக்கு வாங்கல, நீங்கள் பொறுமையோடு இருந்து விட்டால் லகுவா ஹைருல்லி சாபிரீன், அது பொறுமையாளருக்கு மிகச் சிறந்த கூலி என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள், யாரையுமே பழி வாங்கல. அந்த உஹது போர்க்களத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஹிந்தா என்ற பெண்மணி நிறைய அன்பளிப்புகளை வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். வஹஷி உடனடியாக வருகின்றார், அவருடைய ஈரல் குலையை அப்படியே எடுத்து மென்று துப்புகின்றார். அவ்வளோ கொடுமையான கொடூரம் நடந்தது. ஒரு மனுஷன் இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு கூட மனசாட்சி இல்லாமல் அவ்வளோ கொடூரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை மன்னித்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் பழி வாங்கல. உஹது போர்க்களத்தில் தன்னுடைய சச்சாவை பழி வாங்கிய, அவர்களை கொடூரமான முறையிலே கொலை செய்த அந்த ஊர்வாசிகளையோ அந்த குறிப்பிட்ட கூட்டத்தையோ குறிப்பிட்ட நபர்களையோ எந்த பழியும் வாங்காமல் பொறுமையோடு இருந்தார்கள். இறை வசனம் இறங்கிவிட்டது, இனிமே பழி வாங்குவதற்கு இடம் கிடையாது, மன்னிப்பதே சிறந்தது என்பதாக ஈருலக தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து வழிவிட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். அதுக்கு பின்னாடி காலம் தலைகீழாக மாறிச்சு. அதே வஹஷி, அதே ஹிந்தா இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. என்றைக்குமே காலம் ஒருபோல இருக்காது, என்றைக்குமே உலக வாழ்க்கையும் அதுதான். நம்ம ஒரு ஆளை பழி வாங்கிட்டோம்னு வச்சுருங்களேன், இனிமேல் அவர் முகத்தில் நம்ம முடிக்க முடியாது. பழி வாங்காமல் பொறுமையாக இருந்துட்டோம்னா அவர் அல்லாஹ் நமக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டிடுவான், கண்டிப்பாக நிப்பாட்டுவான். உலகத்தின் நிதர்சனமாக நம்ம பார்க்கலாம். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், பழி வாங்கின ஆள்களெல்லாம் பொறுமையோடு இருந்து நேரடியாக பார்த்துருக்கிறேன். அது பழி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுமையோடு இருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு முன்பாக அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தாட்டுவான், அவர்களுக்கு தேவையை அல்லாஹ் உண்டாக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹஷி ஹிந்தா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. முகத்தை லேசாக திருப்பிக்கிட்டு சொன்னாங்க, வஹஷி அவர்களே, ஹிந்தா அவர்களே, தயவு செய்து என் முன்னாடி நிற்காதீங்க, என் முன்னாடி நிற்காதீங்க. ஒரு கலிமாலாம் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் ஈமானுக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் பழைய நினைவுகள் எல்லாம் என் முன்னால் வந்து நிற்கின்றது, என்னால் தாங்க முடியவில்லை. அந்த பழைய பாதிப்புகளிலிருந்து உங்களை பார்க்கும் நேரத்திலெல்லாம் நான் பாதிப்படைகின்றேன். என் முன்னாடி நின்றீங்கன்னா எனக்கு சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி போயிடுது,
தயவுசெய்து என் முன்னாடி நிற்காதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் வர வேண்டாம் என்பதால் தடுத்த வரலாறை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். உஹது போர்க்களம் மன்னிப்பிற்குரிய இடமாக அமைந்த வரலாறை பார்க்கின்றோம். அந்த உஹது போர்க்களம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை தன்னோடு அழைத்து சென்று சொல்லுகின்றார்கள், தோழர்களே, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தயார் பண்ணி மலையினுடைய உச்சியில் ஒரு சுரங்கமாறு ஒரு பாதை இருக்குது. இந்த பாதையில் நீங்கள் நின்றுக்கிறங்க, நீங்கள் வரவே கூடாது. நான் சொல்லாத வரை நீங்கள் வரக்கூடாது, இடத்தை காலி பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய தோல்வி ஏற்பட்டாலும் சரி, நான் கொல்லப்பட்டாலும் சரி, நீங்கள் வரக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே வாக்குறுதி பெற்றிருந்தார்கள். ஆனால் சஹாபா பெருமக்களிலே பல சஹாபா பெருமக்கள் அங்கே பொறுமையோடு நிற்கின்றார்கள். ஆனால் கீழே பார்க்கின்றார்கள், ஷைத்தான் கத்துகின்றான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதாக ஒரு புறத்திலே கத்துகின்றான். இன்னொரு பகுதியில் நிறைய கனிமத்தினுடைய போரில் எதிரிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் ஏன் எடுக்காமல் நிற்கிறீங்க, அதை பயன்படுத்தலாமே அப்படின்னு ஷைத்தான் ஒரு கூக்குரல் எடுக்கின்றான். சஹாபா பெருமக்களும் மனிதர்கள் தானே, ஷைத்தான் ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். இருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல ஒவ்வொரு ஆளாக பார்த்து சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வருது, நம்ம இன்னும் இங்கே நிற்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உயிரோடைய மதித்திருக்கின்றோமே, அவர்களை விட்டுவிட்டு நாம் இங்கேயே நிற்க வேண்டுமா? இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்க சொன்னாங்க, நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மாறி மாறி ஒரு ஆளாக சொல்ல 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 மனது மாறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் படபடப்பு, இன்னொரு பக்கம் ஷைத்தான் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளுடைய ஊசலாட்டங்கள். சஹாபா பெருமக்கள் தூய்மையானவர்கள், நம்ம குறை சொல்கிற அளவுக்கு அவங்க தகுதி இல்லாத ஆள் கிடையாது, நமக்கு அந்த குறை சொல்கிற அளவுக்கு நமக்கும் தகுதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஹது மலையளவுக்கு தங்கத்தை நீங்கள் தான தர்மம் கொடுத்தாலும், உஹது மலையளவுக்கு நீங்கள் தான தர்மம் தங்கமாக அந்த மலையை மாற்றி அந்த மலை முழுக்க தங்கமாக மாறிவிடுகின்றது, அந்த தங்கத்தை முழுவதுமாக நீங்கள் தான தர்மமாக கொடுக்கின்றீர்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை அப்புன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கும் நேரத்தில் நீங்கள் கொடுத்த அந்த தங்கம், மலை முழுக்க தங்கம், அதை முழுவதுமாக நீங்கள் தான தர்மமாக கொடுத்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த தங்கத்தினுடைய தான தர்மம் சஹாபா பெருமக்கள் ஒரு கையால் கொடுத்த அந்த தர்மத்துக்கு சமமாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லியிருக்கிறாங்க சஹாபா பெருமக்களை. மலையளவுக்கு தங்கத்தை நம்ம கொடுத்தா கூட அவங்க ஒரு கையளவுக்கு கொடுத்த தங்கத்துக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஈமான் எங்கே, அவருடைய ஈமான் எங்கே? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை சற்று பிசகியதின் காரணத்தினால் எதிரிகள் பார்க்குறாங்க, அந்த மலையினுடைய உச்சி பகுதியிலே நின்ற சஹாபா பெருமக்கள் கீழே இறங்கி விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட எதிரணியினர் அந்த பக்கமாக கீழே வருகின்றார்கள். வர்றதுக்கு ஒரு பாதை கிடைச்சி போச்சு, இனிமே முஸ்லிம்களை இலகுவாக தாக்கலாம் அப்படின்னு நிர்பந்தம் வந்துருச்சு. அந்த எதிரிகள் இலகுவாக உள்ளே நுழைகின்றார்கள். நிறைய சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் ஷஹீதாக்கப்படுகின்றது. இரத்தம் பூமியில் விழக்கூடிய அந்த நேரம் மலக்குமார்கள் எல்லாம் வருகின்றார்கள். இரத்தத்தை கீழே விழாமல் தாங்கி பிடித்து வருகின்றார்கள். இரத்தம் கீழே விழுந்து விட்டால் புற்பூண்டுகள் முளைக்காது என்பது மட்டுமல்ல, அந்த பூமியை அழிந்துவிடும். அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எல்லா மலக்குமார்களும் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் உத்தரவிடுங்கள், இந்த ஊரை தலை கீழாக நாங்கள் புரட்டுகின்றோம் என்பதாக கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ் உத்தரவு கொடுங்கள், 2 மலைகளுக்கு மத்தியிலே இந்த ஊரை அப்படியே நசுக்கி விடுகின்றோம், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நான் அல்லாஹ்ட்ட பேசிக்கிறேன், உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியிலே
ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமின் ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த ஊர்வாசிகளை பழி வாங்கிறாத யா அல்லாஹ். இந்த ஊர்வாசிகளை அறியாத மக்கள், தெரியாமல் செய்து விட்டார்கள், அவர்களை ஒன்றும் செய்து விடாதே யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து விடு. தன்னை காயப்படுத்திய, தன்னுடைய பல்லை ஷஹீதாக்கிய, பல்லுனா லேசான காயம் நினைச்சிடக்கூடாது, அந்த காயம் எகிரளவுக்கு உள்ளே சென்று அந்த ஈட்டி பலமான முறையிலே உள்ளே மாட்டிக்கொண்டது. வரலாறிலே சொல்வார்கள், ஒரு சஹாபி வருவாங்க, யார் ரசூலல்லாஹ் கொஞ்சம் அனுமதி கொடுங்க, நான் அந்த ஈட்டியினுடைய பல்லால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல்ல வச்சு கடிச்சு அந்த ஈட்டியை ரொம்ப பலமான முறையிலே வெளியே உருவி எடுப்பார்கள். அதிலிருந்து இரத்தம் எல்லாம் பீரிட்டு வரும். அந்த சஹாபி அந்த இரத்தத்தையும் குடிச்சிருவாங்க. சல்லல்லாஹு இரத்தத்தை கீழே விழுந்துடக்கூடாது பயந்து போய் குடிச்சிருவாங்க. அவ்வளவு பலமான முறையிலே அந்த ஈட்டி உள்ளே மாட்டிக்கொண்டது, அவ்வளவு காயம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரத்திலேயும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை மன்னித்தார்கள், மன்னிப்புக்காக துஆ செய்தார்கள் என்ற அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அதே போர்க்களத்தில் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு பேரே சையீது ஷுஹதா. 70 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த ஷஹீதான எல்லா ஷுஹதாக்களிலுமே ஆக தலைமை வாய்ந்தவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக சொல்லப்படக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அதே போர்க்களத்தில் தான் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். உடைய தாயார் மிகப்பெரிய வசதியை பெற்றிருந்தார்கள். நிறைய ஆடைகளை உடுத்துவார்கள், புது புது ஆடைகள்லாம் உடுத்துவாங்களாம். ஹதீஸ்களில் வருகின்றது, புது புது ஆடைகளை அணிவார்கள். இன்னும் சொல்ல போறதா, காலையில் ஒரு ஆடை, மதியம் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, இரவில் ஒரு ஆடை. சாதாரணமான ஆடை இல்லை, மிக உயர்தரமான ஆடைகள். அவ்வளவு உயர்தரமான ஆடையை அணியக்கூடிய ஒரு வாலிபர். ஆடை எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹதீஸிலே வர்ணிக்கப்பட்டு இருக்கின்றது, மிகவும் அழகான சஹாபி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த சஹாபி. அழகு மட்டுமல்ல, தரு ஹதீஸில் வருது, அவங்க மிகப்பெரிய அத்தர் பூசக்கூடியவர்கள். அவங்க அப்படி தெருவில் போனாங்கன்னா தெருவுள்ள கமகமன் மணக்கும். அவ்வளவு அத்தரை தேய்க்கக்கூடிய செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்தவர்கள். இஸ்லாம் தோன்றியதற்கு பின்பாக ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டிலே இவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. இஸ்லாத்தை தழுவினாலும் வெளியே சொல்ல முடியல, ரகசியமாகவே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த சஹாபி மதீனாவிற்கும் வருகின்றார்கள். மதீனாவிற்கு இவர்கள் அந்த மதீனாவை சார்ந்த மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு இமாமாக அனுப்பப்படுகின்றார்கள். மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக அனுப்பப்படுகின்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. காலப்போக்கில் அப்படி இருக்குது, யாருக்குமே தெரியாது, ரகசியமாக வைக்கிறாங்க. யாருமே பார்க்காத நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வருவார்கள். சந்தித்து விட்டு தனியாக சென்று விடுவார்கள். இப்போ காலம் இப்படி போனோம்னா எவ்வளோ காலம் தான் ரகசியத்தை மறைக்க முடியும்? அவங்க தாயாருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பின்னாடி அந்தம்மா தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி இவர்களை மட்டப்படுத்துகின்றார்கள். இவங்களை அந்த மார்க்கத்தை விட்டு விடுமாறு வற்புறுத்தல் செய்கின்றார்கள். சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. கடைசியில் என்ன செய்கிறாங்க, எதில் கை வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. உணவை குறைக்கின்றார்கள், அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார்கள். நான் சொல்றதை நீ கேட்கணும், நான் சொல்லும் போது நீ வெளியே போகணும், நான் சொல்லாமல் நீ வெளியே போகக்கூடாது, என்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போகக்கூடாது, நான் தர்ற ஆடைகளை தான் நீ அணியணும். அந்த அம்மா ரொம்ப துன்புறுத்துறாங்க. ஹஸரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில் எப்படி ஆயிட்டாங்கன்னா, வேலைக்கு ஒவ்வொரு ஆடைகளை அணியக்கூடியவர்கள் கடைசியிலே உடுத்தக்கூடிய நல்ல ஆடை இல்லாதவர்களாக, அரை குறை ஆடைகளை பெற்றவர்களாக ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க,
அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தி சொல்கிறாங்க, இனிமேல் வீட்டில் இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிடுறாங்க. ஒரு போர்வை, அந்த போர்வையை பாதியாக கிழித்து இதை கொண்டு போ, பாதி போதும் உனக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு அழகான வாலிபர். கடைசியில் எப்படி ஆயிட்டாங்கன்னா எலும்பும் தோலுமாக மாறியவர்கள், நிறங்கள் எல்லாம் மங்கி போய்விட்டது, உருப்படியான ஆடைகள் கிடையாது, உருப்படியான உணவு கிடையாது, அவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட வரலாறை பார்க்கின்றோம். வாழ்க்கையில் யாராவது ஒரு ஆள் உயர்தரமாக வாழ்ந்துட்டு அவர் நொடிஞ்சு போயிட்டாருன்னா நம்ம எவ்வளோ ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவோம். இப்படிலாம் உயர்ந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லுவோமே. அதே போன்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் அந்த போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நிறைய சஹாபா பெருமக்கள் அந்த போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். 70 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஆனால் 70 நபர்களிலே ஆக உயர்ந்த சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் மிகவும் ரொம்ப சோகமான ஒன்றாக இந்த வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கும். ஹல்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு அனுமதி கொடுக்கல. போர்க்களத்துக்கு அனுமதி கொடுக்கல, நீங்கள் போர்க்களத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க அன்றைய தினம்தான் திருமணம் முடித்திருக்கின்றது, புது மணமகன். அவங்க சொல்லிட்டாங்க, குடும்பத்தோடு நீ இருந்துக்கப்பா, நீ போர்க்களத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்களே, அந்த சொல்ல மீறக்கூடாதுன்றதுக்காக அந்த சஹாபி தன்னுடைய துணைவியாரோடு அன்றைய இரவிலே ஒன்று கூடுகின்றார்கள். அந்த இரவு நேரத்திலே எங்கிருந்தோ ஒரு செய்தி வருகின்றது, இந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, முஸ்லிம்கள் தோல்வியை சந்தித்து விட்டார்கள், நிறைய சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட என்பதாக ஒரு செய்தி கேள்விப்படுகின்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஷஹீதாக்கப்பட்டாங்கன்னா எந்த மூமின் அமைதியாக இருப்பான்? அவங்க சஹாபா பெருமக்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த வந்தனன்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. குளிக்கவும் இல்லை, குளிப்பு கடமையாக இருக்கின்றது. அந்த போர்க்களத்திலே செல்கின்றார்கள், போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். மிக மும்முரமாக போரிடுகின்றார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஷஹீதாக்கப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய உடலை பார்த்து கொண்டே வருகின்றார்கள். தன்னுடைய சிறிய தந்தையினுடைய உடலை பார்க்கின்றார்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உடலை பார்க்கின்றார்கள், ஹல்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு உடலை பார்க்கின்றார்கள். உடலை பார்த்துவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை போருக்கு வர வேண்டாம் என்றல்லவா சொல்லியிருந்தேன், அவரும் போர்க்களத்திற்கு வந்து விட்டாரே. குளிப்பு கடமையான நிலையிலே அவர் போர்க்களத்திலே வந்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொல்கின்றார்கள், யார் ஷஹீதாக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியம் என்னவென்றால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது. புதுசாக ஒரு கஃன் துணியை கொண்டு வந்து கஃனை போர்த்தணுமா, கஃனை போர்த்தக்கூடாது. அவங்க எந்த ஆடைகளை அணிந்திருந்தார்களோ அதுதான் அவர்களுக்கு கஃன். அவர்கள் எங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்களோ அந்த இடத்திலேயும் அடக்கம் செய்யப்பட வேண்டும். எனவே தான் பத்ர் சஹாபா பெருமக்களுடைய அந்த இடத்தை பார்த்தோம் என்றால் அவங்க எங்கே ஷஹீதாக்கப்பட்டார்களோ அந்த பூமியிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உஹது சஹாபா பெருமக்கள் எங்கே ஷஹீதாக்கப்பட்டார்களோ அதே இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஹல்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன செய்கிறது? குளிப்பு கடமையான நிலையிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவளை குளிப்பாட்டுவதா வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களிடத்திலே சொல்கின்றார்கள், தோழர்களே, நாம் குளிப்பாட்டுவதற்கு தகுதி கிடையாது, மலக்குமார்கள் குளிப்பாட்டு இருக்கின்றார்கள். ரசீலுல் மலாயிகா, சஹாபா பெருமக்களிலேயே மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட ஒரு சஹாபி என்றால் ஹல்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள்! அந்த போர்க்களத்திலே
சஹாபா பெருமக்கள் குளிப்பாட்டவில்லை, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய பார்வையிலே அதே இரத்த காயங்களோடு அதே ஆடைகளோடு அந்த ஹன்லலார்கள் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களை அடக்கக்கூடிய அதே கபரிஸ்தானிலே, அதே பொது இடத்திலே, அதே சுகதாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்த அந்த வரலாறை பார்க்கின்றோம். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு பார்த்தோமே, அவங்க வரலாறுல கடைசி நிலைமை என்னன்னா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் எல்லாம் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து விட்டார்கள். அவர்களை குளிப்பாட்டி கஃன் செய்வதற்கான ஆடைகளை தேடினால் நீளம் குறைவான ஆடை இருக்கின்றது. தலையை மூடணும்னா கால் திறந்துருக்குது, காலை மூடினா தலை திறந்துருக்குது. நாங்கள் என்ன செய்யட்டும்? அந்த சஹாபியை எப்படி நாங்கள் கஃன் செய்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள். அப்படி கேட்கும் நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, முகத்தை மறைத்து விடுங்கள், துணியை வைத்து முகத்தை மறையுங்கள், முகத்தை மறைத்து விட்டு செடிகளால் அவர்களுடைய காலை மூடிவிடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். அவ்வளோ மோசமான நிலை. ஒரு தடவை சஹாபா பெருமக்கள் எல்லாம் வருவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சஹாபி, அந்த சஹாபி வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், கஅபாவினுடைய சுவத்தில் சாய்ந்தவர்களாக, ஒரு கம்பளி ஆடையை அணிந்தவர்களாக, மிகவும் எலும்பும் தோலுமாக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கஅபாவிலே அமர்ந்திருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்கக்கூடாதா? அல்லாஹ் ஏதாவது வழி காமிக்கணும்ட்டு நீங்கள் கேட்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், தோழரே, முற்காலத்திலே வாழ்ந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? முற்காலத்திலே ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, தோழர்களே, அல்லாஹ் தஆலா முற்காலத்திலே எதிரிகள் எல்லாம் எப்படி செய்வார்கள் என்றால், யாராவது இஸ்லாத்தை தழுவிட்டாருன்னு சொன்னோம்னா உயிரோட பூமியில் ஒரு குழியை தோண்டுவாங்க. உயிரோட பூமியிலே ஒரு குழியை தோண்டுவார்கள். அந்த குழியை தோண்டி விட்டு நெஞ்சளவுக்கு உள்ள இறக்கி விட்டுருவாங்க, அதில் இடுப்பளவுக்கு உள்ள இறக்கி விட்டுருவாங்க. சுடு மணல், அந்த மணலில் இறக்கி விட்டு நம்ம சாதாரண சீப்பு வச்சு சீவுவோமே, அது மாதிரி இரும்பில் சீப்பு வச்சுருப்பாங்க, இரும்பினால் ஆன சீப்பு. அந்த சீப்பை நன்கு பழுக்க காய வைத்து அந்த சீப்பினால் தலையை வாரி விடுவார்கள். தலையை சீவுன நிலைமை என்ன ஆகும்? பெரிய பெரிய பல்லு உள்ள சீப்பு, பழுக்க காய வைக்கப்பட்டிருக்கின்றது, இரும்பினாலான சீப்பு. அந்த சீப்பினால் தலையை சீவும் நேரங்களிலே முடி மட்டுமல்ல, தலையினுடைய உட்பகுதிகள் எல்லாம் வெளியே தெரியும் அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலைகள், மூளையெல்லாம் வெளியே வந்துடுமா. சில நேரங்களில் அதே சீப்பை வைத்து முகம் முழுக்க சீவி விடுவார்கள். சில நேரங்களிலே நெஞ்சு பகுதியிலிருந்து வயிற்று பகுதி வரை அந்த சீப்பால் சீவி விடுவார்கள். சில நேரங்களில் தலைக்கு வாங்கெடுப்பார்கள். தலையில் வாங்கெடுத்து சீவுவாங்களே, நடுவில் வாங்கெடுத்து எப்படி சீவுவாங்களோ இதே போல அந்த சீப்பை வச்சு அந்த மனிதருக்கு வாங்கெடுப்பார்கள். வாங்கெடுத்தா தலை மட்டுமல்ல, தலையிலிருந்து தொப்புள் வரை உள்ள பகுதிகள் எல்லாம் 2 பகுதிகளாக பிரிந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை படிக்கும் போதோ கேட்கும் போதோ கண்கள் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. அவ்வளவு சோகமான வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கஅபாவினுடைய ஓரமாக கம்பளி ஆடையை அணிந்து ஒரு எலும்பும் தோலுமாக பார்ப்பதற்கு மிகவும் சோகமான முறையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். தோழர்களே, இப்படியெல்லாம் சிரமப்பட்டவர்கள், உங்களுக்கு அப்படியா சிரமம் வந்திருக்குது,
ஏன் நீங்கள் இதை பெருசாக நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய உதவியை தாங்கன்னு கேட்குறீங்களே, பொறுமையாக இருக்க தெரியாதா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வரலாறை சொல்லிவிட்டு சஹாபா பெருமக்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த படிப்பினைகளை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கக்கூடிய நினைப்பு என்னவென்றால், ஈமானோடு வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையிலே பொறுமையும் தேவை. பொறுமை இல்லாமல் வாழக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்திகளை பார்க்கின்றோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை சோதனை வருது, சாதாரணமான சோதனை. என்ன சொல்கிறோம் உடனே, நான் நேற்று வரை நல்லதாக இருந்தேன், நேற்றுலேருந்து தொழுக ஆரம்பித்தேன், 1-2 சோதனை இல்லை, அவ்வளோ சோதனை வந்துருச்சு. நேற்று வரை தண்ணி அடித்தேன், எந்த சோதனையுமே கிடையாது, தண்ணியை விட்டுட்டு அல்லாவே நம்பி வந்தேன், பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வருது, சளி வருது, எல்லாமே வருது. நம்ம மக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். சோதனை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் சோதனை வரும் நேரங்களிலே பொறுமை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். உஹது போர்க்களத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய படிப்பினை என்பதே பொறுமை என்பதை நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவ்வளோ உயர்தரமான ஆடைகளை நினைத்த நேரத்திலே அணிவார்கள். நினைத்த செருப்பு போடுவாங்களாம். செருப்பு கொஞ்சம் கொஞ்சம் செருப்பு இல்லையா, வீட்டில் செருப்பு அடுக்கி வச்சுருப்பாங்களாம். போகும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான செருப்புகளை அணித்து கொண்டு செல்வார்களாம். ஆனால் கடைசியில் நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. ஒரு சாதாரணமாக கஃன் செய்வதற்கு முடியாத வறிய நிலை. தலையை மூடுனா கால் திறந்திருக்குது, காலை மூடுனா தலை திறந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மூடுங்க, காலை திறந்து இலை தலைகளால் அவர்களை மறைத்து கஃன் செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலை. உலகத்திற்காக அவர்கள் வாழவில்லை, அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டதின் காரணத்தினால் அனைத்தையும் இழந்தார்கள். ஆனால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய ஷஹீத் என்ற உயர்ந்த பதவியை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். சொர்க்கத்தில் என்னெல்லாம் கிடைக்கும்? உலகத்தில் அணிஞ்ச அந்த ஆடைகள்லாம் இல்லை, அல்லாஹ் சொல்கின்றான் பட்டாடைகள் கிடைக்கும், மாணிக்கம் மரகதங்களான ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். சொர்க்கத்திலே உயர்ந்த பஞ்சுமெத்தைகளில் தூங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! உலகத்தினுடைய சுகம் பெரியது என்பதாக நினைத்திருந்தால் ஈமானை விட்டிருப்பார்கள். ஈமான் பெரிது என்ற நினைத்ததன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா உயர்ந்த மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கிய அந்த வரலாறை ஹஸரத் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 3 தான் உஹது போர்க்களம் என்பது நடைபெற்ற வரலாறை பார்க்கின்றோம். அந்த உஹது போர், அந்த மலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னோம், மலையோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே அப்படின்னு சொன்னோம். அதே மலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன், இது ஒரு மலை, யுஹிப்புனா, நம்மை அந்த மலை பிரியப்படுகின்றது, வனுஹிப்பு, அந்த மலையை நாம் பிரியப்பட வேண்டும். இது சாதாரண சொல்கிற மாதிரி நம்ம அத்தா சொல்லும் போது, இவர் என் நண்பர், இவர் ரொம்ப பிரியம் வச்சுருந்தப்பா, எனக்கு பின்னாடி அவரை நீனும் பிரியம் வச்சுக்கப்பான்னு சொல்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மலை, இது மலை, இந்த மலை நம்மை பிரியப்படுகின்றது, இந்த மலையை நாமும் பிரியப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையை பற்றி சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வறுமையான காலத்திலே அல்லாஹ் சொன்ன செய்தி, இந்த மலையை தங்கமாக மாற்றி தரவான்னு அல்லாஹ் கேட்டானே, அந்த மலை உஹது மலை. இன்றும் அந்த மலைக்கு சொல்வார்கள், மற்ற மலைக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், மற்ற மலையெல்லாம் ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும், இந்த மலை மட்டும் தங்கத்தை போன்ற மஞ்சள் கலர் உள்ளதாக இந்த மலை இருக்கும். கியாமத் வரும் நேரத்திலே தங்கமாக மாறும் என்பதாக சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். இன்றைக்கி இந்த மலையை பார்த்தோம்னா வித்தியாசமான கலரில் இருக்கும், ஒரு கோல்டு கலர் மாறி உள்ள கலரில், மற்ற மலையை போல அந்த மலையினுடைய கலர் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி
உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த சுஹதாக்களை சென்று ஜியாரத் செய்வார்கள். ஜியாரத் செய்கிற நோக்கம் என்னென்னா, நிறைய முக்கியமான சஹாபா பெருமக்கள் இங்கே அடங்கி இருக்கின்றார்கள். 2 செய்தி நமக்கு சொல்லித்தர்றாங்க. முதல் செய்தி, ஷஹீத் எங்கெல்லாம் அடங்கி இருக்கின்றார்களோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஜியாரத்தை செய்யுங்க, முதல் காரணம். 2வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே யாரெல்லாம் உயிர் நீத்தார்களோ அவர்களை சென்று நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு மறுமையினுடைய நினைவு வரும், எப்படிலாம் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அங்கே போய் நம்ம பார்த்தாதான் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நாம் கொண்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நாம் தாண்டவே மாட்டோம். மணிக்கணக்கில் ஜியாரத் செய்வோம். அவ்வளவு தியாகத்தை செய்திருக்கின்றார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த உஹது சுஹதாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு வருவார்கள், ஜியாரத் செய்வார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உதாரணம் சொல்லக்கூடிய நேரங்களிலே உஹது மலையை உதாரணமாக சொல்வார்கள். ஒரு மனிதர் இறந்து விட்டார். அவருடைய ஜனாசாவிலே ஒரு மனிதர் கலந்து கொண்டார். மூத்தான உடனே வீட்டுக்கு போனார், துக்கம் விசாரித்தார். அதுக்கு பின்னாடி அந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய அந்த வேலையிலே ஈடுபட்டார். அதுக்கு பின்னாடி அந்த ஜனாசாவை குளிப்பாட்டியதற்கு பின்பாக தொலை வைக்கும் இடத்திற்கு கொண்டு வந்தார். ஜனாசாவை சுமந்து கொண்டு வந்தார். ஜனாசா கொண்டு வரப்பட்டது, அதற்கு தொலை வைக்கப்பட்டது. அந்த தொழுகையிலே கலந்து கொண்டார். அதற்கு பின்பு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்படுகின்றது. இந்த மனிதர் அந்த ஜனாசாவினுடைய அடக்கத்திலே கலந்து கொண்டார். எல்லா வேலையும் பார்த்தார், ஜனாசா கூடவே இருந்தார். இவருக்கு என்ன நன்மை தெரியுமா? 2 கீராத் நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கீராத் நன்மை என்பதாக சொல்வார்கள். யா ரசூலல்லாஹ் மல் கீராத், கீராத்னா என்ன? சஹாபா பெருமக்கள் கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஹது மலையை தங்கமாக ஆக்கி, அதை 2 மலையை ஆக்கி, அந்த 2 மலையை தங்கமாக ஆக்கி அது தான தர்மம் கொடுத்தால் எந்த நன்மையை பெறுவாரோ அந்த நன்மை ஜனாசாவிலே கலந்து, ஜனாசாவிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி முடிய கலக்கணும். நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஜனாசா வீட்டில் போய் பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதோடு வந்துடுறோம். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க, உங்கள் முஸ்லீம்களில் 3 கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் பாய். 3 கூட்டமாக யாருங்க அது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கூட்டம் ஜனாசாவை கொண்டு வர கூடவே வர்றாங்க. கூடவே வந்துட்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே கொண்டு போன உடனே அவங்க ஒரு ஓரமாக நின்றுக்கிறாங்க, உள்ளே வர்றதே கிடையாது. அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பள்ளிவாசலுக்குள்ளே போனாங்க, தொழுதாங்க, தொழுத ஒன்று வேகமாக ஓடி வந்துட்டாங்க. பாதி பேர் ஓடி வந்துட்டாங்க. இன்னொரு பாதி பேர் தான் அங்கே தொழு வைக்கும் போதும் நின்றாங்க, அடக்கும் போதும் கூட நின்றாங்க. அடக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்போ முஸ்லீம்கள் 3 கூட்டமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப கொடுமையை என்ன சொல்கிறது, பெத்த தகப்பை இறந்துட்டாரு, பெத்த தாய் இறந்துட்டாங்க, ஜனாசாவில் வந்து நிற்கிறாரு, கல்லுமாறு நிற்கிறார். பல ஜனாசா நான் பார்த்துருக்கீங்க, கல்லுமாறு நிற்கிறார், பக்கத்தில் தொழுகாமல் நிற்கிறார். மார்க்க சட்டம் என்னவென்றால், ஜனாசா முன் நின்றால் இமாம் அதற்கு நேர் பின்னால் நிற்க வேண்டும், அதற்கு பின்னால் தான் மக்கள் நிற்க வேண்டும் என்பதை மார்க்கம் சட்டமாக சொல்லி தந்திருக்கிறது. இமாமுக்கு முன்பாக இப்போதும் முந்தக்கூடாது. இமாமுக்கு முன்னாடி முந்தி போயிட்டாங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒன்று அவருடைய பெயர் மையத்தாக இருக்கும். இமாமுக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா மையத்து தான் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லை என்றால் இமாமுக்கு முந்தி ஒரு செயலை செய்தால் அவருடைய உருவம் கருவியாக மாற்றப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இப்படி ஜனாசா வச்சிருக்குது, ஜனாசாவுக்கு முன்னாடி அவருடைய பெத்த மகன் முன்னாடி நிற்கிறார், தொலை வர்றதில்லை, முன்னாடி வேடிக்கை பார்த்து நிற்கிறார். இமாம் எப்படி தொழு வைக்கிறாரு, சரியாக தொழு வைக்கிறாரா தப்பாக தொழு வைக்கிறாரா பார்க்கறதுக்காக நிற்கிறார் போல தெரியுது. பெத்த தாய் தகப்பனுக்கு தொழாத பிள்ளைகளை பார்க்கின்றோம். சொந்த பந்தங்களுக்கு, சொந்த அத்தாவோடு பிறந்தவர்கள், அம்மாவோடு பிறந்தவர்கள், தன் உடன் பிறந்த சகோதரர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயங்களை பார்க்கின்றோம். ஒரு ஜனாசா வந்துச்சு நம்ம மகள்னால, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மனிதர்,
ஜனாசாலாம் வச்சாச்சு, எல்லாரும் நின்றாச்சு, தொழுக ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா நிலுங்க ஒரு மகன் வரட்டும் நிற்கிறாங்க. மகன் எங்கெங்க போனார்? கபிரிஸ்தானுக்கு போயிருக்காரு. இப்போதே கபிரிஸ்தானுக்கு போனார், தெரியல, கபரை பார்க்குறக்கா போயிருக்காரு. கூட்டு வாங்கன்னு கூட்டு வந்து பார்த்தா அங்கேருந்து வர்றாரு. நீங்கள் தொழுவீங்க அஜர்த்து, நீங்களாம் தொழுவுங்கன்றார். நீங்கள் தொழுவர் இல்லையா? இல்லை நீங்கள் தொழுவீங்க, இல்லை நீங்கள் தொழுவீங்க. என்ன பெத்த பிள்ளை, எதற்கு பெற்றோர்கள் பெற்றிருக்கின்றார்கள்? இறுதி கடனை கூட செய்ய முடியாத அளவுக்கு, அவருக்கு துஆ செய்ய முடியாத அளவுக்கு நாம் வாழ்ந்தோம் என்றால் அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். அதுதான் சாலிஹான பிள்ளை. நிறைய குடும்பங்கள் என்னன்னா, ஜனாசா ஆயிடுச்சுன்னா கடகரணி இழுத்து கொண்டு வர்றான், கபிரிஸ்தானில் போடுறான், எந்த துவாவும் கிடையாது, திரும்பி பார்க்காம போயிடுறான். எனக்கு துவா கேட்கக்கூடாதான், கூட்டு துவானை கேட்டோம்னா கபூலாயிரும் பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன அஸ்ரஹு துஆஇ இஜாபத்துன் தஅவத்து காயிபின் லிகாயிபின். மறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மறைந்திருக்கக்கூடிய இன்னொரு மனிதனுக்கு துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் மிக வேகமாக ஏற்றுக்கொள்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவில் ஒரு துஆ மறைவாக இருப்பவருக்கு கேட்கக்கூடிய துஆ. மறைவாக இருப்பவர்னு என்ன அர்த்தம்? நான் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறேன், எனக்காக நீங்கள் துஆ செய்றீங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருந்து துஆ செய்கிறேன். இது மறைவாக இருப்பவர்கள் செய்யக்கூடிய துஆ. அடுத்து அந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கம் என்னவென்றால், கபரில் இருக்கின்றார்கள், அவங்கள நம்ம பார்க்கல, அவங்க நம்மளை பார்க்கல, அவர்களுக்காக நாம் செய்வது. இந்த ஹதீஸ்லாம் தெல்ல தெளிவாக இருக்க தான் செய்யுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூடாது, அவர் செஞ்ச நன்மை அவருக்கு, அவர் செஞ்ச பாவம் அவருக்கு, இனிமேல் அவருக்காக நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு செல்லக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கின்றோம். எதுக்கு பிள்ளையா பெற்றாங்கன்றதே தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட சோதாக்களுக்காக வேண்டி ஜியாரத் செய்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிள்ளைங்களும் கிடையாது. அவங்க ஏன் போனாங்க? அந்த சோதாக்களுடைய நன்மையை பார்ப்பதற்காக, நன்மையை சேர்ப்பிப்பதற்காக, ஜியாரத்திற்காக சென்றார்கள். பெற்ற தாய் தகப்பனுக்கே தொழுவதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உஹது அந்த மலைக்கு சொன்ன உதாரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தடவை சொல்வார்கள். தோழர்களே, தினந்தோறும் உங்களில் யாராவது ஒரு ஆள் உஹது மலையளவுக்கு தங்கத்தை தான தர்மமாக கொடுக்க முடியுமா, கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்குறாங்க, தினந்தோறும் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை உங்களால் தானமாக வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபா பெருமக்கெல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது எப்படி சாத்தியம் எங்களுக்கு? தினந்தோறும் உஹது மலைக்கு தங்கத்தை கொடுக்கணும்னா அது சாத்தியமா? நம்ம காலத்தில் சாத்தியமே கிடையாது. ஏன்னா தங்கம் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு மில்லியே எத்தனையோ ஆயிரத்துக்கு போயிடுச்சு. ஒரு மில்லி, ஒரு கிராம் இல்லை, ஒரு மில்லி எத்தனையோ ஆயிரத்துக்கு போயிடுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள், தோழர்களே, உங்களில் யாராவது ஒரு ஆள் தினந்தோறும் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை உங்களால் தான தர்மமாக வழங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சஹாபா பெருமக்கள் யார் சொல்ல, எப்படி சாத்தியம், எங்களால் முடியுமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, உங்களால் முடியும். உஹது மலையை தங்கமாக ஆக்கி அந்த அளவுக்கு மட்டுமல்ல, அதைவிட அதிகமான முறையிலே உஹது மலையை விட இன்னும் அதிகமாக தங்கமாக மாற்றி அதை உங்களால் வழங்க முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் சஹாபா பெருமக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் சொல்லித்தாங்களே. சஹாபா பெருமக்கள் நன்மை எதை கிடைத்தாலும் விடமாட்டார்கள், அடம்பிடித்து வாங்கி விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், எப்படியாவது சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது உஹது மலையை தங்கமாக ஆக்கி தான தர்மமாக வழங்குவதை விட மிகச் சிறந்தது. அந்த மலையளவுக்கு தங்கம் இல்லை, அதைவிட உயர்ந்த நன்மையை அல்லாஹ் தருகின்றான். வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உஹது மலையை தங்கமாக ஆக்கி தானமாக வழங்குவதை விட
மிகச் சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வலா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை ஒரு மனிதர் சொன்னால் அல்லாஹு தஆலா உஹது மலையை விட அதை தங்கமாக ஆக்கி தான தர்மமாக வழங்குவதை விட இன்னும் அதிகமான தான தர்மங்களை வழங்கினால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அடுத்து சொல்வார்கள் வல்லாஹு அக்பர். இந்த வார்த்தையை எந்த மனிதர் சொல்லுகின்றாரோ அந்த மனிதர் உஹது மலையை விட இன்னும் அதிகமான முறையிலே தங்கமாக ஆக்கி அந்த தங்கத்தை தான தர்மமாக வழங்கினால் அந்த நன்மையை பெறுகின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இலகுவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். நம்ம காலத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப சிரமமாக படக்கூடாது. ஏதோ ஒரு 1/4 மணி நேரம் ஏதோ வேலையை பார்த்தோமா கை நிறைய லட்சக்கணக்கில் வாங்கினோமான்னு போகணும். நம்ம காலம் அப்படி தான். படிக்கும் போதே பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், படித்து வந்த உடனே எனக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 1 லட்சம் ரூபா, கார் தந்துடுவாங்க, அப்பார்ட்மெண்ட் தந்துடுவாங்க, எனக்கு பிஏ 2 பேர் தந்துடுவாங்க, எல்லா ஹெல்ப்புக்கும் எனக்கு ஆள் இருக்குது அப்படி நினைத்து படிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ வேலை அதிகமாக செய்யக்கூடாது, அதிகமான சம்பளம் வாங்கும். அன்றைக்கி பெரும்பாலான கடைகளில் லேபரை பார்க்க முடியல, முதலாளியே லேபராக மாறிய ஒரு காலங்களை பார்க்கின்றோம். நன்மையுடைய விஷயத்திலும் அப்படிதான். நன்மை ரொம்ப நேரம் தொழ முடியாததுனால ரொம்ப நேரம் முசல்லால உட்கார்ந்துருக்க முடியாது. ஏதோ போனோமா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொத்தி எந்திரிக்கணும், நன்மை அதிகமாக வாங்கிடணும், அப்படி தான் நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான முறையிலே நமக்கு சொல்லித் தந்தார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். 3ஆம் கலிமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனி வார்த்தையாக சொல்லித் தந்த வார்த்தை. நம்முடைய பாஷையில் நம்முடைய புழக்கத்தில் 3ஆவது கலிமா. இந்த வார்த்தையை நாம் சொல்லும் காலமெல்லாம் உஹது மலையை தங்கமாக ஆக்கி தான தர்மமாக வழங்குவதை விட இன்னும் அதிகமாக வழங்கும் நன்மையை பெற்று தரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, முந்தா நாள் பயானிலே கேட்கும் நேரத்திலே மக்காவினுடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்று மதீனாவை ஒட்டியிருக்கக்கூடிய இடம்தான் உஹது மலை, உஹது என்று சொல்லக்கூடிய இடம். எனவே அந்த இடத்திலே நிறைய சஹாபா பெருமக்கள் 70 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டு அடங்கியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலை நம்மை பிரியப்படுகின்றது, நாம் அந்த மலையை பிரியப்படுவோம் என்பதாக நம்மை பார்த்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த மலையை நாம் இங்கிருந்து பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னா மதீனாவுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக போயே ஆகணும். அல்லாஹு தஆலா மக்காவிற்கும் மதீனாவிற்கும் செல்லக்கூடிய நல்ல நசீபை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அந்த சுகதாக்கள் எங்கெல்லாம் அடங்கியிருக்கின்றார்களோ அந்த இடத்திலே நேரடியாக நின்று ஜியாரத் செய்து சலாமை சொல்லி அந்த சலாமிற்கு பதிலை பெறக்கூடிய நல்ல சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. அங்கே அந்த உஹது மலையை நேரடியாக கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை பிரியப்பட சொன்னார்கள், நான் பிரியப்பட்டு வந்திருக்கின்றேன், மறுமையிலே எனக்கு சாட்சியாக வா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மலையோடு பேசினார்களோ நாமும் அந்த மலையோடு பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாழும் காலம் முழுக்க நோய் நொடி இல்லாமல் மருந்தே கதி, மருத்துவமனையே கதி என்று வாழக்கூடிய நெருக்கடியான வாழ்க்கைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் காலம் முழுக்க ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமாக உலகத்தை விட்டும் பிரிந்து பிறருக்கு நாம் சுமையாக இல்லாமல் பிறர் நமக்கு சுமையாக இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மரண நேரத்திலே கலிமாவை மொழிந்த வண்ணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கண்ட வண்ணமாக உயிர் பிரியக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஈருலகத் தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.